வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம மசாலா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மசாலா குழம்புல பட்டாணி சேர்க்க போகிறேன். அதனால் பட்டாணியை ஓவர் நைட் தண்ணியில் நல்லா ஊற வச்சு பட்டாணியை மட்டும் தனியாக ஒரு குக்கரில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இதில் காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் காஞ்ச பட்டாணி வந்து காயோடு சேர்த்து போடுறப்ப வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ பட்டாணி நல்லா குக் ஆயிடுச்சு. அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். மசாலா குழம்பு செய்கிறதுக்கு நம்ம சில ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும். அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாதி மூடி தேங்காவை நல்லா திருவி ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் திருவலை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இந்த மசாலா குழம்புக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி காரம் வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக கரம் மசாலா பவுடர் ஒன்று சேர்க்க போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கனால நீங்கள் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் பொரிகடலை சேர்க்குறேன். 6 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்க்குறப்ப வேறு ஃப்ளேவர் வரும். அதனால் இதில் வந்து பூண்டு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், இஞ்சி கிடையாது. மசாலா குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இது கூட காலிஃப்ளவர், பட்டர் பீன்ஸ், மீல் மேக்கர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். அதை சேர்க்குறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலரில் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நான் 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்க்குறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி காயெல்லாம் வேக வைக்க போகிறோம். இப்போ காயெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் கூட வேக வச்ச பட்டாணி, கொத்தமல்லி இலை இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை எல்லாத்தையும் இப்போ சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால் லேசாக ஒரு கொதி வர ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேங்கினஸ்க்காக நான் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ நம்ம ஹெல்த்தியான மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூடான சாதத்தோட வத்தல், மசாலா குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா குழம்புல போட்டிருக்கிற கரம் மசாலாவோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், போன வீடியோவில் தான். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மசாலா குழம்புக்கு இந்த பர்டிகுலர் கரம் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டால் தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.